ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் வித் அஸ் தமிழ். இன்னைக்கு நாம சுவையான ஹெல்த்தியான மேத்தி வெஜ் புலாவ் ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 1/4 கப் தேங்காய் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் 6 ஏலக்காய், ஒரு அன்னாசி பூ, 6 கிராம்பு, ஒரு பட்டை, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 பிரிஞ்சி இலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் நறுக்கி வச்ச 2 பெரிய வெங்காயம் சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதம் வர வதக்கி விடணும். வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும். நம்ம உப்பு சேர்த்துருக்கிறதுனால இஞ்சி பூண்டு அடி பிடிக்காம நல்லா வெந்து வரும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் சுத்தம் பண்ணி நறுக்கி வச்ச வெந்தயக்கீரையை சேர்த்துக்கணும். நறுக்கி வச்ச 100 கிராம் பீன்ஸ், பெரிய உருளைக்கிழங்கு, நறுக்கின 2 கேரட், 1/2 கப் பச்சை பட்டாணி, 2 நறுக்கின தக்காளி, நறுக்கின 3 பச்சை மிளகாய் சேர்த்து நம்ம சேர்த்த காய்கறி எல்லாம் நல்லா வதங்கி வர 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ 100 கிராம் கெட்டியான தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். நறுக்கி வச்ச 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 1 கைப்பிடி புதினா இலைகள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ ஒரு சின்ன தேங்காய் அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். 1 பங்கு அரிசிக்கு 2 பங்குங்கிற அளவில் தேங்காய் பாலும் தண்ணியும் கலந்து எடுத்துக்கணும். வதங்கிட்டு இருக்க காய்கறியில் இந்த தேங்காய் பாலை சேர்த்துக்கணும். தேவையான உப்பு சேர்த்து மூடி வச்சு நல்லா கொதி வந்ததும் கழுவி வச்ச 1/2 கிலோ சீரக சம்பா அரிசியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ உப்பு சரி பார்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்க மாதிரியே பார்த்துக்கணும். அப்போ தான் அரிசி வெந்து வரும்பொழுது உப்பு சரியாக இருக்கும். அரிசி நல்லா வெந்து அரிசியும் தண்ணி ஒன்றா கலந்து வந்ததும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு லோ ஃப்ளேமில் 5-7 நிமிஷம் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ப்ரெஷர் அடங்கினதும் குக்கரை திறந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு கலந்து பரிமாறினா சுவையான மேத்தி புலாவ் ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டேஸ்ட் வித் அஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.